வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியுடைய சீரியல் நடிகை மருத்துவமனையில் திடீரென அனுமதி. பதறி போன சின்ன திரைப்படங்கள். வாங்க அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பொதுவாக தமிழ் சீரியலில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இல்லத்தரசி மத்தியில் மிகப்பெரிய ஒரு சீரியல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தின சீரியல்னால் அது பாக்கியலட்சுமி சீரியல் தான். இந்த சீரியலில் பெண் ஏன் அடிமையானாங்க, அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி தான் முடங்கி போகிறாங்க, அதுலேருந்து அவங்க ஜெயிச்சு அதுலேருந்து முன்னேறி வரணும், இந்த சொசைட்டியை ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறாங்கன்னு அந்த கதையை மையமாக எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துருக்காங்க இந்த பாக்கியலட்சுமியுடைய சீரியல். இந்த சீரியல் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியத்தில் தொடர்ந்து பேர் ஆதரவு பெற்று வருது. நிறைய நடிகைகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போது வரைக்கும் ஹீரோயினி ஒருத்தவங்களாக தான் இந்த சீரியலில் போராடிட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் நடித்த ஒரு நடிகை திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேள்விப்பட்டோன்னே ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கமெண்ட் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. அந்த நடிகை யாருன்னு வாங்க இந்த விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல சின்னத்திரை நடிகை திவ்யா கணேஷ் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பரும் பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் பிரபலமானவங்க தான் நடிகை திவ்யா கணேஷ். இவங்க மகாநதி என்ற சீரியலிலும் நடித்துட்டு வராங்க. இவங்க தான் திடீரென தனக்கு உடல்நலம் குறைவால் ஏற்பட்டுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்காங்க. அந்த பதிவு பார்த்திங்கன்னா போட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அவங்களுக்காக அந்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து வைரல் ஆகிட்டு வருது. அந்த பதிவில் டெங்குவால் நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறேன். இதனால் மகாநதி சீரியல் என்னால் கலந்து கொள்வது கடினம். எனக்கு பதிலாக திடீரென வேறு ஒருவரை கண்டுபிடிப்பது சீரியல் குழுவுக்கு கடினம் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வேறு வழி இல்லை. இந்த கதாபாத்திரத்தில் என்னால் தொடர்ந்து நடிக்க முடியாது என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி. சீக்கிரம் சந்திப்போம் என கூறியிருக்காங்க திவ்யா. அவங்க சீக்கிரமாக குணமாக வேண்டும் என ரசிகர்கள் தெரிவித்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட பதிவுக்கு நிறைய ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் மூலமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்வதாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.